அவனை பார்த்து பேசணும் தான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டா எங்களுக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்குது. டாக்டர், இவங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி தெரியுமான்னு கேள்ல. ஆமா சண்முகம், நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தீங்களே, நான் கூட பூ வாங்கிட்டு லேட்டா வந்தேனே. அதை எப்படி மறக்க முடியும்? அன்னைக்குதான் என் தங்கச்சி அடற மாதிரி செஞ்சு அனுப்புனீங்களே. அதுக்கு காரணம் இல்லாம இல்லப்பா, அந்த வெங்கடேஷ் தான் கண்டதை சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டான்ப்பா. என்ன சொல்லுதிய? ஆமாப்பா, நான் பூ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெங்கடேஷ் அந்த மாலதி கூட வந்து என்ன பார்த்தான். என்ன பண்ணலாம் சார்? ஏமா என்ன பண்ற? யாருமா நீ? நீங்க தான் சார் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும். எந்திரிமா. நான் தான் சார் உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு. நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ கூட இருக்கு பாருங்க. சார், அந்த ரத்னாவோட ஹஸ்பண்ட் நான் தான் சார். அந்த ரத்னா நல்ல பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு போட்டோவையும் அதையும் இதையும் காட்டி என்ன முழுசா நம்ப வச்சுட்டாப்பா. அவ கண்ணீரை பார்த்த உடனே நான் கலங்கி போயிட்டேன். அவ சொன்னதை பார்த்து ரத்னா மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு நான் முட்டாள்தனமா நம்பிட்டேன் சண்முகம். அறிவு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த மாலதி என்னமோ செஞ்சிருக்கா. அந்த வெங்கடேசனும் உடந்தையா இருந்திருக்கான்னு எங்களுக்கு இப்பதான்ப்பா தெரிய வந்துச்சு. இதுல உனக்கு ஏதாச்சும் புரியுற மாதிரி இருக்கா? என்ன நடந்திருக்கும்னு ஒன்னும் புரியல. ஆனா இதுலயும் அந்த வெங்கடேஷ் சம்பந்தப்பட்டிருக்கான்னு மட்டும் புரியுது. ஆமால, எல்லா விஷயத்துக்கு பின்னாடி அந்த வெங்கடேஷ் தான் இருக்க. மண்டபத்துக்கு வந்திருக்கான், அதுவும் மாறு வேஷத்துல வந்திருக்கான், துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கான். இதுல ஏதோ பெரிய பங்கு இருக்கு அவனுக்கு. சண்முகம், என் மகன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான்பா. வெயிட் பண்ணுங்க சார், ரத்னா பாப்பா வந்துருவாங்க. ஏன் அறிவு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் என்னுடைய துரதிர்ஷ்டமா? நான் என்ன அதிர்ஷ்டம் கெட்டவளா அறிவு? ரத்னா, இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாருன்றல்ல. ரத்னா, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது ரத்னா. ஆனா எனக்கு நீ ரொம்ப முக்கியம் ரத்னா. நீ நம்புறியா நான் கொலை பண்ணிருப்பேன்னு? இல்ல இல்ல அறிவு, இல்ல, சத்தியமா நான் நம்ப மாட்டேன் அறிவு. நீங்களே பண்ணன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். யார் இவ பத்தி எனக்கு தெரியும். அவரு ஒரு சின்ன எறும்பு கூட கொல்ல மாட்டாரு. அவரு போய் ஒரு பொண்ணையா அந்த ஆண்டவனே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இது போதும் ரத்னா, இதை விட எனக்கு என்ன வேணும்? இனி என்ன சாக சொன்னா கூட
நான் நிம்மதியா செத்து போவேன். என்ன பேசுறீங்க? யாரும் சாக வேண்டாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். அந்த சாமி காப்பாத்தும். அந்த சாமிக்கு மேல எங்க அண்ணன் இருக்காரு. அவரு உங்களை காப்பாத்துவாரு. நிச்சயமா எங்க அண்ணன் உங்களை காப்பாத்துவாரு. நீ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ரத்னா. உன்னை இதுக்கப்புறம் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள சண்டையெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? கல்யாணம் ஆனதை உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கணும், உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு போட்டோவையும் அதையும் இதையும் காட்டி என்ன முழுசா நம்ப வச்சுட்டாப்பா. அவ சொன்னதை பார்த்து நான் முட்டாள்தனமா நம்பிட்ட சண்முகம்.